வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நேரடியாக தேட்டரில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு? விடாமுயற்சி திரைப்படம் அஜித்தோடைய கோட், லியோ மற்றும் ரஜினியுடைய ஜெயிலர் படத்துடைய முதல் நாள் வசூலை ஏன் முறியடிக்க முடியலை? ஸோ மொத்தமாக விடாமுயற்சி திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விடாமுயற்சி திரைப்படம் மகிழ் திரும்பின் இயக்கத்தில் அஜித், திரிஷா, அர்ஜுன் மற்றும் பலர் நடிப்பில் அனிருத் இசையமைப்பில் லைக்கா தயாரிப்பில் மிகப்பெரிய படமாக நேற்று தேட்டரில் வெளியானுச்சு. 250 கோடி பொருட்சொல்லில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருந்துச்சு. என்னதான் நேற்று ஹாலிடேயில் படம் ரிலீஸ் ஆகலனாலும் அஜித் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டில் முதல் நாளில் மட்டும் 31 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அஜித் கெரியரில் ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன். ஏன்னா அவருடைய வலிமை திரைப்படம் 30 கோடி பக்கம் தான் வசூல் பண்ணிச்சு. ஸோ இந்த படம் 31 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு சில அஜித் ரசிகர்கள் மற்றும் ஒரு சில ட்ராக்கர்ஸ் இந்த படம் தமிழ்நாட்டில் 41 கோடி ரூபாய் 40 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா இந்த படத்தோடைய டிக்கெட் புக்கிங் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இதனால் படம் 31 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும். அடுத்ததாக விடாமுயற்சி திரைப்படம் ஆந்திரா, தெலுங்கானாவில் முதல் நாளில் மட்டும் 2 கோடி 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இது அஜித் கெரியரில் அங்கே முதல் நாளில் ஹையஸ்ட் கலெக்ஷன்னே சொல்லணும். அடுத்ததாக விடாமுயற்சி திரைப்படம் கர்நாடகாவில் முதல் நாளில் 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இதுவும் அஜித் கெரியரில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்னே சொல்லணும். அடுத்ததாக விடாமுயற்சி திரைப்படம் அண்டை மாநிலமான கேரளாவில் 2 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 1 கோடி ரூபாய் முதல் நாளில் விடாமுயற்சி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவில் மட்டும் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 40லேருந்து 41 கோடி பக்கம் வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கு. அடுத்ததாக விடாமுயற்சி திரைப்படம் ஓவர்சீஸில் முதல் நாளில் 18லேருந்து 21 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் உலக அளவில் முதல் நாளில் மட்டும் 60லேருந்து 65 கோடி ரூபாய் வரையும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அஜித் கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய ஹையஸ்ட் கலெக்ஷனாக பார்க்கப்பட்டாலும் விஜயுடைய வாழ்நாள் சாதனையை அஜித்தோடைய வலிமை திரைப்படத்தால் முறியடிக்க முடியலை. அதாவது தமிழ் சினிமாவில் வெளியாகி முதல் நாளில் அதிக வசூல் செய்த படமாக விஜயுடைய லியோ படம் தான் முதலிடம் இருக்குது. அந்த படம் 147 கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு. படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்க. அதே போல் கோட் படமும் தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதல் நாளில் 2வது இடம் பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் 126 கோடி ரூபாய் முதல் நாளில் மட்டும் வசூல் பண்ணதான் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஜெயிலர் திரைப்படம் தமிழ் சினிமாவில் வெளியாகி முதல் நாள் அதிக வசூல் செய்த படமாக 3வது இடம் பிடிச்சிருக்கு. அந்த படம் முதல் நாளில் மட்டும் 91 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியான விடாமுயற்சி திரைப்படம் உலக அளவில் முதல் நாளில் வெறும் 65 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தமிழ் சினிமாவில் வெளியாகி முதல் நாள் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் 6வது 7வது இடம் தான் பிடிச்சிருக்கு. முதல் 3 இடத்த கூட விடாமுயற்சி திரைப்படம் பிடிக்க முடியலை. மேலும் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கலைவான விமர்சனம் வரதுனால 2வது நாளில் அந்த படத்தோடைய தேட்டர் எண்ணிக்கை, ஷோ எண்ணிக்கை கம்மியாயிருக்கு. இதனால் 2வது நாள் படத்துடைய வசூல் அடிவாங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி முதல் நாளில் 65 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விடாமுயற்சி திரைப்படம் அமரன் திரைப்படத்துடைய வசூல் சாதனையை முறியடிக்குமா? விடாமுயற்சி திரைப்படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படிங்கிற கருத்தை கமலில் பண்ணுங்க. இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.